ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देकं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरो वैष्णवां च श्रीरूपां साग्रजातं सकगण रघुनाथां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सकगण ललिता शिवसकं च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपदाक स्वामी नामिने नमाचार्य पादाय गौरगदाय ग्रामधारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशात देशधारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्ति सिद्धांत सारस्वती नामिने वृषभानुदेवी दैताय कृपाप्ते कृष्ण संबंध विज्ञान दायिने प्रभवे नमः माधुर्योज्जल प्रेमात्य श्रीरूपानुगपत्तिदा श्री गौर करुणा शक्ति विग्रहाय नमोस्तुते नमस्ते गौरवाणी श्रीमूर्तये दीनधारिणे रूपानुगतात्म सिद्धांत दंतहारिणे नमः नमो गौर किशोराय साक्षात् वैराग्यमूर्तये विप्रलंबर संबोधे पादाम्बुजायते नमः नमो भक्ति विनोदाय सच्चिदानंद नामिने गौरशक्ति स्वरूपाय रूपानुगवरायने गौराविर्भाव निजेश जनप्रियः वैष्णव सर्वभौम श्री जगन्नाथाय ते नमः वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः शंकर्षणा गानोशाय गर्भोशाय पेयतिशाय शेषशेषं सकलाश नित्यानन्दरामा केशरणमस्तु नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नामने गुरुतिसे नमः पंचतत्वात्मकं कृष्णं भक्तरूप स्वरूपकं भक्तावतार भक्ताख्य नमामि भक्त शक्ति नीलाचल निवासाय नित्याय परमात्मने बलभद्राय सुभद्राभ्यां श्री जगन्नाथाय ते नमः हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पदे गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये जयदां सुरदा बंधु मम मंद मदिर्गति अतर्वश्य पदाम्बोजो श्री राधा मदन मोहन दिव्य वृंदारण्य कल्परत्नास्मास्तु श्रीमद् राधा शिल गोविंद देव सेव्य स्मरामि श्रीमान् रासरसारम्भी वंशीवररस्तः पश्चिमेनो स्वने गोपीनाथ श्रीस्तुनः जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். வியாச பூஜை ஆன்மீக குருவுடைய அவதார தினம், ஆன்மீக குரு தோன்றிய தினம். ஆன்மீக குரு தோன்றிய தினத்தை நம்ம வியாச பூஜையா கொண்டாடுறோம். ஏன்னா ஆன்மீக குருவானவர் வியாசருடைய பிரதிநிதியா இருக்காரு. வேதவியாசருடைய பிரதிநிதியா இருக்கிறதுனால ஆன்மீக குருவுடைய தோன்றிய தினத்தை நாம வியாச பூஜை பண்டிகை கொண்டாடுறோம். அப்ப நாளைக்கு வந்து இஸ்கான்ல சில பிரபுபாரின் மூத்த சீடரும் மிக உயர்ந்த வைஷ்ணவரும் மிக உயர்ந்த சாதுமான தவ திரு ஜெயபதாகசாமி குரு மகாராஜ் அவர்களுடைய வியாச பூஜை. எந்த ஒரு பண்டிகை திருவிழா கொண்டாடினாலும் அதுக்கு முந்தைய தினம் ஆதிவாஸ் ஒரு பண்டிகை கொண்டாடுவோம். அந்த ஆதிவாஸ் பண்டிகை மூலமா நம்ம அடுத்த நாள் நடக்கக்கூடிய அந்த திருவிழாவை ரொம்ப வெகு விமர்சையா கொண்டாடுவதற்கு நம்ம தயாராகும். நாளைக்கு வரக்கூடிய வியாச பூஜையை கொண்டாடுவதற்கு, ஆன்மீக குரு தோன்றிய தினத்தை கொண்டாடுவதற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்வது. மனதால, எண்ணங்களால், சிந்தனையால, உடலால நம்மை புனிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆதிவாச செருமை. அப்போ ஆன்மீக குருவுடைய மகிமைகள்
ஆன்மீக குருடைய மகிமையை பற்றி கேட்பதாலும், பாடுவதாலும், நினைவில் கொள்வதாலும் நம்ம உடனடியா பரிசுத்தமாகிறோம். இது வந்து ஸ்ரீமத் பாகவதம் 1ஆம் ஸ்கந்தத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். எத்பாத சூத முனையா பிரசமானயா சத்யோ புனந்தி ஆப்போ அனு சேவையா. எனக்கு இடையில சில வார்த்தைகள் மறந்துருச்சு. அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்னன்னா, ஒருவர் கங்கையில போய் குளிக்கும் போது தொடர்ந்து தொடர்ந்து யாரேனும் கங்கையில போய் நீராடுனா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா புனிதமாவாங்க. கங்கையில நீராடுவது மூலமா என்ன ஆவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தூய்மை அடைவாங்க. யார் ஒருத்தர் போய் தொடர்ந்து கங்கையில நீராடிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க என்ன ஆவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா புனிதமாவாங்க. ஆனா ஒரு தூய பக்தர் ஒரு தூய பக்தருடைய தாமரை திருவடிகளை சேவித்த மாத்திரத்துல உடனடியா ஒரு தூய பக்தருடைய சங்கம் கிடைத்த க்ஷணம் லவ மாத்திரா லவ அப்படின்னா அப்படி செகண்ட் பிராக்சர் ஆஃப் செகண்ட் லவ மாத்திர சாது சங்கம். அப்போ ஒரு தூய பக்தருடைய பிராக்சர் ஆஃப் செகண்ட் இமிடியட்டா உடனடியா ஒருத்தரை புனிதப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஆனா கங்கையில போய் பல முறை குளிச்சாதான் தூய்மை அடையும். ஆனா அதை காட்டிலும் ஒரு தூய வைஷ்ணவர், ஒரு ஆச்சாரியர், ஒரு குரு அவரை சந்தித்த மாத்திரத்துல உடனடியா தூய்மை அடையும். ஏன்னா கங்கா நதி பகவானுடைய தாமரை திருப்பாதத்துல வருது. ஒரு தூய வைஷ்ணவரான ஆன்மீக குரு பகவானுடைய குரு தத்துவமா இருக்கார். இப்போ கிருஷ்ணாட்டு இருந்து நிறைய தத்துவங்கள் வெளிப்படுது. பகவான் கிருஷ்ணர் தான் சர்வ காரணம், எல்லாத்துக்கும் மூல காரணம். அந்த ஆதி புருஷரான ஆதி மூலமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடத்திலிருந்து பல்வேறு தத்துவங்கள், விஷ்ணு தத்துவம், ஜீவ தத்துவம், நாம தத்துவம், குண தத்துவம், பிரம்ம தத்துவம், சிவ தத்துவம், இந்த மாதிரி பல்வேறு தத்துவம். ஹரே கிருஷ்ணா. பல்வேறு தத்துவங்கள், எல்லா தத்துவங்களுக்கும் ஆதாரம் பகவான் கிருஷ்ணர். பகவான் கிருஷ்ணர் இருந்துதான் எல்லா தத்துவங்களும் வருது. அது நாம தத்துவமாகட்டும், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இது பகவானுடைய நாம தத்துவம். அப்புறம் சிவ தத்துவம், மகாதேவர் பகவானுடைய சிவ தத்துவம். ராமர், நரசிங்கர், வராகர் இவங்கெல்லாம் விஷ்ணு தத்துவம். உயிர்வாளிகளாகிய நாம ஜீவாத்மா வந்து பகவானுடைய ஜீவ தத்துவம். அப்புறம் பிரேம தத்துவம், சைத்தன்ய மகாபிரபு பகவானுடைய பிரேம தத்துவம். இந்த மாதிரி பகவான் இருந்து பல்வேறு தத்துவங்கள் தோன்றுகின்றன. அதுல ஒரு தத்துவம் தான் குரு தத்துவம். குரு தத்துவம், ஆன்மீக குரு. ஆன்மீக குருவானவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. இது நம்ம முதல்ல நல்லா மனசிலாக்கிடும். ஏன்னா ஆன்மீக குரு நம்ம கண்ணு முன்னாடிதான் நடக்கிறார். கண்ணு முன்னாடி சாப்பிடுறாரு, தூங்குறாரு, செயல் பண்றாரு. சில நேரங்கள்ல ஆன்மீகருடைய செயலை பார்க்கும்போது ஒரு சாதாரண மனிதனுடைய செயலை போலதான் தோணும். ஆனா ஒருபோதும் ஆன்மீக குருவானவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அப்போ ஆன்மீக குரு யாரு? ஏன் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல? அப்ப அது அவரை குறித்து ஆன்மீக குறித்து வேதங்கள்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆன்மீக குருடைய நிலை, அவருடைய ஸ்டாண்டர்ட், அவருடைய தரம் என்ன, அவருடைய நிலை என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் குருவுடைய மகிமை நமக்கு புரியும். ஸ்ரீமத் பாகவதம் 11ஆம் ஸ்கந்தத்துல பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு புத்தவர் இடத்துல, ஆச்சாரியமாம் நோ பிஜானியம் நாம் மன்வேத கரிகிஷித். உத்தவா, ஆச்சாரியனுக்கும் எனக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. ஆச்சாரியன் வேறு, நான் வேறு இல்ல. ஆச்சாரியனும் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல. அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்னா? அப்ப ஆச்சாரியரும் கிருஷ்ணரும் வேற வேற இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒன்னா? இல்ல. ஒன்றானது அதே சமயம் வேறானது. அச்சிந்திய வேதா அபேத தத்துவா. இதான் சைத்தன்ய மகாபிரபு நாம் சொல்லி கொடுத்தது. ஒன்றானது வேறானது. அப்போ குணத்தால ஆச்சாரியனும் பகவானும் ஒன்றானவங்க, அளவுல வேறானவங்க. அப்ப ஆச்சாரியன் பகவானுடைய குரு தத்துவமா இருக்காரு. பகவான் தான் குரு தத்துவமாக ஆச்சாரியன் ரூபத்துல. எல்லோர் தேயத்துல இருக்கும் பரமாத்மா ஆன்மீக குரு ரூபத்துல சைத்திய குருவாக நம்ம முன்னாடி தோன்றுகிறார். அதனால
ஆச்சாரியனுக்கு பகவானுக்கு பேதமே காணக்கூடாது. பகவானை எவ்வாறு நாம் வழிபடுகின்றோமோ அதே போல ததியானாம் சமாச்சர், பகவானது தூய பக்தர்களையும் வழிபட வேண்டும் என்று சாஸ்திரம். ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணூர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமாச்சர். ஆராதனைகளிலே உயர்ந்தது விஷ்ணு வழிபடுறது. அதனை காட்டிலும் உயர்ந்தது அவருடைய தூய பக்தர்கள், துளசி தேவி, தாமம், கங்கா, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வழிபடுறது பகவானை வழிபடும் காட்டிலும் சிறந்தது. ஏன்னா எப்பவுமே ஒரு தூய பக்தர் பகவானை திருப்திப்படுத்த வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றார். பகவானை திருப்திப்படுத்துவதும் பகவானை மகிழ்விப்பதும் பகவானின் புகழ் பாடுவதும் தான் ஒரு தூய பக்தருடைய செயலாக இருக்கின்றது, தொழிலாக கடமையாக இருக்கின்றது. அப்ப பகவான் என்ன பண்றாரு? தனது தூய பக்தரின் புகழை பாடுவதும் அவரை தூய பக்தருடைய செயலை கேட்பதிலும் அது அவரோட சங்கம் கொண்டது பகவான் பேரானந்தம் கொள்றார். அதனால பகவானும் பக்தர்களும் பிரிக்க முடியாத ஒன்று. அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், எனக்கும் ஆச்சாரியனுக்கும் வித்தியாசமே இல்ல. அப்போ ஆன்மீக குருவை யாரேனும் ஒரு சாதாரண மனிதராக கருதுவாரே ஆனால் அவர் நரகத்துக்கு செல்வார் சொல்லு. குருசு நரமதி, அச்சே சீலா விஷ்ணு குருசு நரமதி. அப்ப யாரேனும் ஆன்மீக குருவை ஒரு சாதாரண மனிதனாக கருதினால் எங்க போவாங்க? அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. அல்லது ஒருபோதும் ஆன்மீக குரு பார்த்து, என்ன குரு என்ன மாதிரிதான் இருக்காரு, அவரு என்ன மாதிரிதான் சாப்பிடுறாரு, நம்மள மாதிரிதான் நடக்கிறாரு, நம்மள மாதிரிதான் தூங்குறாரு, நம்மள மாதிரிதான் செயல்படுறாரு என்று ஒருபோதும் ஆன்மீக குருவை நம்மோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஜட கண்ணோட்டத்தோட, அதாவது ஆன்மீக குரு, ஆன்மீக குரு அவரை ஜட கண்ணோட்டத்துல பார்க்கவே கூடாது. அவர் ஆன்மீக குருடைய உடல் ஆன்மீகமானது. ஆன்மீக குரு உடல் பௌதிகமானதல்ல, அவர் உடலும் ஆன்மீகமானதுதான். அதனால நம்ம ஆன்மீக குருக்கு எப்பவுமே தக்க மரியாதை கொடுத்து அவர் வழிபடணும். ஸ்தாயான் ஸ்துபம் தஸ்ய யசஸ்திரி சத்யம் வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். தினமும் 3 முறை, 3 சந்தியா, திரிசந்தியா, காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, அப்புறம் உச்சிகால வேலை, அப்புறம் சூரியன் அஸ்தமிக்கும் போது, இந்த 3 சூரியன் அஸ்தமிக்கும் நேரம், இந்த 3 நேரத்திலும் ஆன்மீக குருவை ஒருத்தர் வழிபட வேண்டும். ஆன்மீக குருவை வழிபட. யஷ்யதேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யஹி பிரகாசந்தே மகாத்மனக. யார் ஒருத்தரு ஆன்மீக குரு அணுகுறாங்களோ, ஆன்மீக குருக்கு சேவை பண்றாங்களோ, ஆன்மீக குருவுக்கு சேவை பண்றவங்களுக்கு வேதத்தின் ரகசியம் எல்லாம் தானாக வெளிப்படுத்தப்படும். வேதத்தின் ரகசியம், வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு, அதோட நோக்கம் என்ன, பகவான் கிருஷ்ணர் யாரு, பக்தி தொண்டுனா என்ன, ஆன்மீக பாதையின் வெற்றியின் ரகசியம் எங்க ஒளிந்திருக்குன்னா ஆன்மீக குருவை திருப்திப்படுத்துறதுதான். ஆன்மீக குருவுக்கு சேவை பண்றதுதான். எஸ்ய தேவி பராபக்தி யதா தேவி ததா குரு. யார் ஒருத்தர் ஆன்மீக குருவை திருப்திப்படுத்துறாங்களோ, ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே ஆன்மீக குருவை திருப்திப்படுத்துறதா. குரு திருப்தி அடையாம கிருஷ்ணர் திருப்தி அடைய மாட்டார். அதுதான் நம்ம தினமும் காலையில பாடுறோம். யஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ யஸ்ய அப்பிரசாதா நகதி குதோபி. யாருடைய கருணை இருந்தா, யாருடைய கருணை இருந்தா பகவானுடைய கருணை கிடைக்குமோ, யாருடைய கருணை இல்லைன்னா பகவானுடைய கருணை கிடைக்காதோ, அந்த ஆன்மீக குருவை நான் வணங்குகிறேன். தினமும் 3 முறை வணங்குகிறேன். சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரை. சாக்ஷாத் ஹரி, ஆன்மீக குரு யாரு? சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரை. எல்லா சாஸ்திரங்களும் ஆன்மீக குருவை சாக்ஷாத் ஹரின்னு சொல்லு. ஏன் அவர் சாக்ஷாத் ஹரி? கிந்து பிரபூயா பிரேம தஸ்ய வந்தே குரு ஸ்ரீ சரணாரவிந்தம். அவர் பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர். ஆன்மீக குருவானவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவரா இருக்கிறதுனால அவர் பகவான்ல இருந்து வேறானவர். அதே சமயம் ஒரு உண்மையான ஆன்மீக குரு தன்னை கடவுளுடைய அவதாரம் என்றோ, தான் கடவுளை சந்தித்து விட்டேன் என்றோ, தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றோ, நானே கடவுள் என்றோ ஒருபோதும் பறைசாற்றுவதில்லை. அது போலி குருமார்கள் வேணா செய்வாங்க. உண்மையான குரு சீட பரம்பில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் தன்னை பகவானுடைய சேவகனின் சேவகனின் சேவகனாகவே தான் கருதுவார்கள்.
அதனால இந்த ஆன்மீக வாழ்க்கையுடைய ரகசியம், ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றி, வேதத்தின் ரகசியத்தை ஒருத்தர் தெரிஞ்சுக்கணுமா? தத் விஞ்ஞானார்த்தம் ச குரு ஏவ அபிகச்சேத் சமித்பாத்யம் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் தத் விஞ்ஞானார்த்தம். கேள்வி கேட்கணும். யாருக்குள்ளயாவது கேள்வி எழுதா? பிரம்மம்னா என்ன? பகவான்னா யாரு? பரமாத்மா யாரு? உடல் என்ன? ஆத்மா என்ன? இந்த கேள்வி. தத் விஞ்ஞானார்த்தம் தத் விஞ்ஞானார்த்தம் சம் குரு ஏவா அபிகச்சி. அபிகச்சித்ங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. அபிகச்சித் அப்படின்னா கட்டாயம் ஒருத்தர் ஒரு ஆன்மீக குருவை அணுகும். இறை விஞ்ஞானம், இறை விஞ்ஞானம், ஆத்ம ஞானம், மனித வாழ்க்கையின் குறிக்கோள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், பிரம்மத்தை பற்றி கேள்வி கேட்கப்பட வேண்டுமானால், உடல் எது ஆத்மா எது என்ற பேதம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், இறை விஞ்ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு கட்டாயம் ஒரு ஆன்மீக குருவை அணுக வேண்டும். அத்தகைய ஆன்மீக குருவானவர் ஏவம் பரம்பரா பிராப்தம். அவர் ராஜ குருசீட பரம்பரை. குருசீட பரம்பரையில ஏவம் பரம்பரா பிராப்தம். நமக்கு இறைவனுடைய விஞ்ஞானம், இறை விஞ்ஞானமானது உள்ளது உள்ளவாறு அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம முதல்ல குருசீட பரம்பரையில வரக்கூடிய ஒரு ஆன்மீக குருவை அணுக வேண்டும். அப்போ ஒருத்தருக்கு எப்ப ஆன்மீக குரு தேவைப்படுறாரு? எப்போ ஒருத்தருக்கு ஆன்மீக குரு தேவைப்படுறாரு? கார்பண்ய தோஷோ பிரகத ஸ்வபாவா பிச்சாபித்தாம் தர்மச்சமூட சேதாஹா யஷே இஷா நிஷிதம் பிரிஹூயி தன்மே சிஷ்யஸ்தேகம் சுவாதிமாம் துவாம் பிரபன்னம். ஓ கிருஷ்ணா, நான் இப்ப ரொம்ப குழம்பி போயிருக்கேன். என்னால ஒரு முடிவுக்கு வரவே முடியல. எது சரி எது தப்பு என்று என்னால் ஒரு முடிவுக்கு வரவே முடியல. குழப்பமா இருக்கு. நான் செய்யறது சரியா தப்பா? இது எனக்கு நல்லதா கெட்டதா? நன்மையா தீமையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில குரு தேவைப்படும். குரு சும்மா நம்ம வீட்டை அலங்காரப்படுத்துறதுக்காக போட்டோ இல்ல. ஓ என் வீட்டு ஹால்ல ஒரு சாமிஜியோட போட்டோ மாட்டினா ரொம்ப அழகா இருக்கும். வீட்டை அழகுபடுத்தும் ஒரு சாதனம் அல்ல ஆன்மீக குரு. ஆன்மீக குரு என்பவர் நம்மை பகவானிடம் அழைத்து செல்லக்கூடியவர். நம்மை பிறவி சக்கரத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர். நம்ம எல்லா பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர். அதனால அந்த ஆன்மீக குருவை எப்பொழுது அணுக வேண்டும்? வாழ்க்கையில் எனக்கு கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடும். தர்மம் என்ன? அதர்மம் என்ன? பகவான் யாரு? பிரபஞ்சம் என்ன? ஆத்மா என்ன? உடல் என்ன? ஆன்மீக குருட்ட இத்தகைய கேள்வி கேட்கணும். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆன்மீக குருட்ட என்ன கேள்வி கேட்பாங்க? ஓ குருதேவா, என் பையன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாரு. நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவர் பாஸ் ஆகணும். எங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. எனக்கு வேலை இன்னும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும். எங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாங்க கார் வாங்கணும், ஸ்கூட்டர் வாங்கணும், இடம் வாங்கணும். அதுக்கு இல்ல ஆன்மீக குரு. ஆன்மீக குரு பௌதீக வசதியை நல்கக்கூடிய ஒரு மெஷின் அல்ல. பௌதீக வசதிக்காக இல்ல ஆன்மீக குரு. அவருக்கு பேரே ஆன்மீக குரு. ஆன்மீக குருவானவர் நம்மை ஆன்மீகத்தில் உயர்த்துவதற்காக. அப்ப ஆன்மீக குருட்ட என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாதுன்னு தெரியும். ஆன்மீக குருவை கண்டால் அவர்கிட்ட எப்படி கேட்கணும்னு. இறை விஞ்ஞானத்தை பற்றி தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. இறை விஞ்ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? அந்த விஞ்ஞானம் உனக்கு தெரிய வேண்டுமா? பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. முதல்ல சரணாகதி. ஆன்மீக ஒரு குருவை சரணடைய வேண்டும். பணிவாக அடக்கமாக கேள்வி கேட்கும். அப்ப தானே உணர்ந்த ஆத்மா நமக்கு பதில் அளிப்பார். தத்விதி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னே உபதேசந்திதே ஞானம் ஞானின தத்துவதர்சி. அந்த உண்மையை உணர்ந்தவர் தத்துவதர்சி. ரொம்ப அழகான வர்ணனை வேதங்கள்ல. இப்ப பார்த்த ஸ்லோகங்கள் எல்லாமே என்னடா அது இன்னைக்கு ஏதோ குரு மகாராஜோட கதை இருக்குன்னு பார்த்தா நிறைய ஸ்லோகமா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு தோணும். நம்ம ஆன்மீக குருவுடைய மகிமை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய அற்புதங்கள் பண்றார். ஆன்மீக குருவானவர்
நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் பண்றார். அதுல இருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அப்ப முதல்ல எனக்கு நான் ஒரு நல்ல சீடன். டிசைபிள் டிசைபிள் அப்படின்னா டிசிப்ளின், ஒழுக்கம். ஒழுக்கமான சீடன். சீடர்னாலே ஒழுக்கம். நம்ம எல்லாம் பக்தராக முயற்சி பண்றோம். என்னைக்காவது நல்ல சீடர் ஆகணும்னு முயற்சி பண்ணியிருக்கோமா? நம்ம எல்லாருமே பக்தர் ஆகணும்னு முயற்சி பண்றோம். சீடன் ஆகணும்னு யாரும் முயற்சி பண்றதே இல்ல. நான் வந்து நல்ல சீடனா இருக்கணும். என் குரு மகாராஜாவுக்கு நான் நல்ல சீடனா இருக்கணும். ஒரு நல்ல சீடன் தான் ஒரு நல்ல பக்தராக முடியும். எப்படி? ஒரு நல்ல சீடன் தான் நல்ல பக்தராக முடியும். நல்ல சீடன் ஆகாம நல்ல பக்தராயிட முடியாது. ஃபர்ஸ்ட்டு நான் என் குருவுக்கு நல்ல சீடனா இருக்கணும். அப்படி நான் என் குருவுக்கு நல்ல சீடனா இருந்தால் தான் நான் நல்ல பக்தனாக முடியும். நல்ல சீடன் ஆகாம நான் நல்ல பக்தன் ஆக முடியாது. வாய்ப்பே இல்ல. அப்படின்னா எப்படி நல்ல சீடனா இருக்கிறது? என் ஆன்மீக குரு என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு? நான் அவரை எப்படி திருப்தி செய்வது? நான் எப்படி அவருக்கு சேவை செய்வது என்று திட்டம் தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். இவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் குரு என்னுடைய ஆன்மீக குரு என்ட்ட என்ன விரும்புறாரு? அவர் எனக்கு குடுத்திருக்கிற உபதேசம் என்ன? அவர் எனக்கு குடுத்திருக்கிற உபதேசம் என்ன? அதை பின்பற்றுவது மூலமாக நான் என் ஆன்மீக குரு திருப்தி ஆன்மீக குரு திருப்தி அடைந்து விட்டால் கிருஷ்ணார் திருப்தி அடைந்து விட்டார் என்று பொருள். குரு திருப்தி அடைஞ்சிட்டார்னா பகவான் திருப்தி அடைந்து விட்டார் என்று பொருள். அதனால இப்ப பேசின அனைத்துக்குமே நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உதாரணம். சில நேரங்கள்ல பக்தர்கள் வந்து நம்ம கிட்ட சில கேள்வி கேட்கறது. என்ன கேட்பாங்க? நீங்க வந்து கஷ்டம் வந்தா பொறுத்துக்கணும்னு சொல்றீங்க. பிரச்சனைகள் வந்தா பொறுத்துக்கணும்னு சொல்றீங்க. துன்பம் வந்தா தாங்கிக்கணும்னு சொல்றீங்க. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் முடியலையே! கஷ்டம் வந்தா தாங்கிக்க முடியல, துன்பம் வந்தா தாங்கிக்க முடியல, பிரச்சனை வந்தா பொறுத்துக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே நம்ம என்ன செய்வோம்? ஸ்ரீமத் பாகவதத்துல பாண்டவர்கள் இப்படி இருந்திருக்கிறாங்க. குந்தி தேவி அப்படி இருந்திருக்கிறாங்க. திரௌபதி இப்படி இருந்திருக்கிறாங்க. பிரகலாதர் அப்படி இருந்தாரு. அப்படிலாம் சொல்லும்போது, உடனே ரிப்ளை என்ன வரும்னா, பதில் என்ன வரும்னா, அவங்கெல்லாம் வந்து வேத காலத்துல வாழ்ந்த பக்தர்கள். அவங்க பகவானே உலகத்திலிருந்து வந்தவங்க. அதனால அவங்களுக்கு வேணா அது சாத்தியமாகலாம். அவங்கெல்லாம் தூய பக்தர்கள். பிரகலாதர், பரீட்சித்து, துருவ மகாராஜ், பாண்டவர்கள், குந்தி தேவி, திரௌபதி, பீஷ்ம தேவர் அம்பு படுக்கையிலே படுத்திருந்தாரு. நம்ம வந்து சாஃப்ட் பெட். நம்ம நல்ல சொகுசான பஞ்சு மெத்தையில படுத்து தூங்குறோம். பட்டு மெத்தையில. ஆனா பீஷ்ம தேவர் அம்பு படுக்கையில படுத்திருந்தார். அர்ஜுனன் கண்ணு முன்னாடி அவர் மகன் அபிமன்யு கொல்லப்பட்டார். திரௌபதி எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்தப்பட்டாங்க. இப்படியெல்லாம் நம்ம பெரிய லிஸ்டே போட்டு போலாம் பாகவதத்துல, அ மகாபாரதத்துல. அப்படிலாம் நம்ம சொல்லும்போது உடனே பக்தர்கள் சொல்வது உண்டு. அவங்கெல்லாம் வந்து பகவானுடைய நேரடி தூய பக்தர்கள். அவங்களெல்லாம் பகவான் நேரடியா வந்து காப்பாத்திட்டாரு. நான்லாம் வந்து இன்னும் பக்தியில பக்குவமே ஆகல. எனக்கு அந்த மாரி பக்திலாம் சாத்தியமே இல்ல. சாத்தியம் இல்லாத ஒன்று பாகவதம் சொல்லாதுன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பாகவதத்துல சாத்தியம் இல்லாத விஷயமே இல்ல. அதை சாத்தியப்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அவ்வளவுதான் வேலை. அந்த மாரி ஒரு பக்தி, சாத்தியம் இல்லாத பக்திய பாகவதம் சொல்லலன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம பக்குவம் இல்ல இல்லையா? நமக்கு பக்குவம் இல்லாதனால, நம்ம மனது இத ஏத்துக்க மறுக்குது. மனசு சொல்லுது, "அதெல்லாம் சாத்தியம் இல்ல பிரபு. அவங்கெல்லாம் வந்து வேத காலத்துல வாழ்ந்தவங்க. பகவானுடைய தூய பக்தர்கள். பகவானுடைய ஆன்மீக லோகத்திலிருந்தே வந்தாங்க." உடனே நாம சொன்னோம், "ஓ! அப்படியா? சரி நீங்க பிரபுபாதர எடுத்துக்கங்க." பிரபுபாதர் வந்து இந்த இயக்கத்த ஆரம்பிச்சாரு. அப்படியே ரொம்ப சௌகரியமாவும் ஆரம்பிச்சாரு. பிரபுபாதரும் ஆன்மீக லோகத்திலிருந்து தான் வந்திருக்கிறாரு. அவர பகவான் தான் அனுப்பிச்சு வச்சாரு. பகவானால சக்தி அளிக்கப்பட்டவரு. அமெரிக்கா மாகாணத்துல போய் கிருஷ்ண பக்திய பிரச்சாரம் பண்ண போனாரு. முதல்ல இந்தியாவுல தொடங்குனாரு. இந்தியால பிரபுபாதர் கிருஷ்ண பக்தி தொடங்கியே வெற்றி அடைய முடியல. முதல் ஜான்சிங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணாரு.
அங்க கொஞ்ச காலம் பக்தர்கள் வந்தாங்க. அப்புறம் அந்த இடத்த வந்து கலெக்டரோட அம்மா வந்து அவ மனைவி, இந்த கலெக்டரோட மனைவி. அவ ஒரு லேடீஸ் கிளப்புக்காக அந்த இடத்த பிடிச்சுக்கிட்டா. அதனால பிரபுபாதருக்கு இந்தியாவுல கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் செய்து பெரும் சவாலா இருந்தது. அதுக்கப்புறம் அமெரிக்கால போனா அதுவும் பெரும் சவால். தனிமையில போராட்டம். அங்க யாராவது, "ஓ! இறை தூதர் வருகிறார். தேவதூதன் வருகிறார்." அப்படின்னு சிகப்பு கம்பளம் விரிச்சா பிரபுபாதர வரவேற்த்தாங்க. "இதோ ஒரு தேவதூதர் வராரு. வாங்க, வாங்க. நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம்." நோ. பிரபுபாதருக்காக அங்க யாருமே இல்ல. எந்த திசையில போகணும், எங்க தங்கறது, எக்கச்சக்கமான சோதனைகள். அதுவும் அவர் வீட்ட விட்டு சன்னியாசம் எடுத்து 3 ஆண்டு காலம் பெரும் போராட்டம், பெரும் சோதனை. அடிப்படை வசதி இல்ல. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இத்தனைக்கும் பகவானே ஆன்மீக லோகத்திலிருந்து வந்தவர். தூய பக்தர், ஆச்சாரியன். கலியுகத்துக்கான இந்த யுகத்துக்கான ஆச்சாரியன். அப்ப கொஞ்சம் பக்தர்கள் பாதி ஏத்துக்க முடிஞ்சது. முழுசா ஏத்துக்க முடியல. பக்தர்கள் சொன்னாங்க, பாகவத்துல உள்ள பக்தர்கள பத்தி சொன்ன உடனே அத ஏத்துக்க முடியல. அதெல்லாம் அந்த காலத்துல சாத்தியமாகும், இப்ப சாத்தியம் இல்ல. அவங்கெல்லாம் முழுமையா சரணடைஞ்சவங்க. அவங்கெல்லாம் பகவானுடைய உலகத்திலிருந்து வந்தவங்க. முழுசா ஏத்துக்க முடியல. சரி அடுத்தது பிரபுபாத பத்தி சொன்ன உடனே, இவங்க சொல்றது சரியா தான் இருக்கு. ஆனா பிரபுபாதரும் ஆன்மீக லோகத்திலிருந்து வந்தவர் தானே. பிரபுபாதரும் ஆன்மீக லோகத்திலிருந்து வந்திருந்தா, ஏன் கிருஷ்ணா எல்லாமே அவருக்கு சாதகமா பண்ணி குடுக்கல? இதோ என்னுடைய பக்தர் போறாரு. பிரபுபாதா நீங்க முன்னாடி போங்க. நீங்க போறதுக்கு முன்னாடி நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். உங்கள வந்து அந்த சச் அண்ட் சச் விஐபி வந்து உங்கள பிக்கப் பண்ணிக்குவாரு. உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி குடுத்துருவாரு. நீங்க புத்தக விநியோகம் பண்ண கஷ்டப்பட வேண்டாம். நீங்களே புத்தகம் எழுதி, அத நீங்களே பதிவு செஞ்சு, அத நீங்களே பிரிண்ட் பண்ணி, அத நீங்களே தெருவுல போய்லாம் விக்க வேண்டாம். அங்கங்க நான் ஆள் வச்சிருக்கேன். அங்கங்க நான் ஆள் வச்சிருக்கேன். நீங்க போய் சொகுசா உட்கார்ந்துக்குங்க. ஈசி சேர்ல சாய்வு நாற்காலியில அப்படி சாஞ்சு உட்கார்ந்துக்குங்க. எல்லாம் அங்க ஏற்பாடு பண்ணிட்டேன். நோ. அப்படி ஏதாவது நடந்ததா என்ன? இல்ல. பிரபுபாதர் அவரே தெரு தெருவா போய் தான் எழுதிய பேக் டூ கார்டட் மேகசின் அந்த பிடிஜி பத்திரிகைய அவரே எழுதி, அவரே ப்ரூஃப் ரீடிங் பார்த்து, அவரே பிரிண்டிங் காமிச்சு, அந்த பிரிண்டிங் பண்ண புத்தகத்த வாங்க காசு இல்லாம வெளியில போய் அந்த புத்தகத்த கடனுக்கு வாங்கிட்டு வந்து, வெளியில போய் டீ கடையிலலாம் வித்து, அந்த பைசா கொண்டு வந்து பிரஸ்காரர் குடுத்தார். சோ இத சொன்ன உடனே பக்தர்கள்லாம் உண்மைதான். பிரபுபாதர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா, பிரபுபாதர் ரொம்ப கஷ்டப்பட்டாலும், கிருஷ்ணா வந்து அவருக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்காரு. அந்த மாரி எனக்கு கிருஷ்ணா உதவி செய்யலையே! நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கேன். அப்படின்னு பிரபுபாதர பத்தி சொல்லும்போதும், அவரும் வந்து ஆன்மீக லோகத்திலிருந்து வந்தவரு. அப்படிலாம் டிவோட்டீஸ் வந்து சில நேரம் வாதாடும். சரி விடுங்க. நம்ம யாரும் பிரபுபாதர பார்த்தது இல்ல. அப்படிலாம் சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஏதாவது காரணம் சொல்லி சமாளிச்சு தப்பிச்சுக்கலாம். ஆனா, ஆன்மீக குருவானவர் கண் முன்னாடி இருக்காரே, அவரு செய்யும் சில லீலைகளை சொல்லி நம்ம தப்பிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தூய பக்தர் தான் தவ திரு ஜெயபதாச சாமி குரு மகாராஜர். அவருக்கு பல சவால்கள். அவருடைய உடலே அவருக்கு பெரும் சவால். உங்க எல்லாருக்கும் தெரியும் அவருடைய உடல்நிலை என்ன. இன்றைக்கு கூட அவர் உடல்நிலை அவருக்கு சவாலா தான் இருக்கு. ஆனாலும் உற்சாகமாக அவர் அவர் வந்து அ இங்கிலீஷ்ல சொன்னா ஹி இஸ் a டெப்போ ஆஃப் எந்தூசியாசம். உற்சாகத்தோடைய கிடங்கு அவர். உற்சாகத்தோடைய கிடங்கு. அதனால தான் அ நம்ம கண்ணு முன்னாடியே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உதாரணம். தவ திரு ஜெயபிரகாஷ் சாமி அவர்கள் வந்து குரு மகாராஜ் வந்து கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிற உதாரணம். உடல்ல பாதி பாகம் செயலிழந்துருச்சு. ஒரு கண்ணு பார்க்க முடியாது, இமையம் மூட முடியாது, சரியா பேச முடியாது, எழுந்து நடக்க முடியாது. நம்மள யோசிச்சுக்கங்க. ஒரு சின்ன தலைவலி வந்துட்டா கூட என்ன பண்ணிடுவோம்? அன்னைக்கு ஜெபம் பண்ண முடியல, பிரச்சாரத்துக்கு போ முடியாது. நம்ம அப்படியே படுத்துருவோம் கட்டில்ல. அப்படியே நாற்காலியில சாஞ்சு படுத்துருவோம். எனக்கு இன்னைக்கு முடியாது, என்னால வர முடியாது. இன்னைக்கு கோயிலுக்கு வரல, நான் சாண்டிங்க்கு வரல. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்ல. ஆனா கண்ணு முன்னாடியே இருக்காரு. கண்ணு முன்னாடியே ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில படுத்துட்டு இருக்கும்போது, அங்க மருத்துவமனையில அவர் பிரச்சாரம் பண்றாரு. அங்க இருக்கிற மருத்துவர்களுக்கு, செவிலித்தாயார், நர்ஸுகளுக்கெல்லாம் பிரச்சாரம்.
அதனால அவருடைய மனோநிலை எப்படியாவது இந்த வீழ்ந்த ஆன்மாக்களை விடுவித்து விட வேண்டும். என் குரு மகாராஜ் வந்து எனக்கு ஒரு பெரும் சேவை குடுத்திருக்காரு. பிரபுபாதர் வந்து குரு மகாராஜ் குடுத்த சேவை ஒரு பெரிய பட்டியலே வச்சிருக்காரு அவர். நீங்க குரு மகாராஜ் ஆபீஸ்ல எல்லாம் அங்க இருக்கிற பக்தர்கிட்ட எல்லாம் கேட்டா தெரியும். பிரபுபாதர் வந்து குரு மகாராஜுக்கு எக்கச்சக்கமான சேவைகள் குடுத்திருக்காரு. மாயாப்பூர், அதாவது உனக்கு வந்து இந்த ஹோலி தாம், இந்த புனித தாமமான சைதன்ய மகாபுரி அவதார ஸ்தலத்தையே உனக்கு குடுத்திருக்கேன். இத நீ வந்து டெவலப் பண்ணணும். இதை விரிவாக்கணும். இது ஒரு அழகான கோயில், அற்புதமான ஒரு கோயில் வரணும். அப்புறம் அந்த மாயாப்பூர் தாமத்தை சுற்றி உள்ள சைதன்ய மகாபுரு லீலை செய்த இடங்கள், அதை புதுப்பிக்க வேண்டும். அங்கு பக்தர்கள் வந்து தரிசனம் செய்வதற்கு அழகான ஏற்பாடுகள் செய்யப்படணும். அப்புறம் ஆச்சாரியர்கள் அவதாரம் செய்த ஸ்தலங்கள், அதனை வந்து பராமரிக்க வேண்டும். இப்படி எக்கச்சக்கமான சேவைகள். அப்பல்லாம் வந்து அடிப்படை வசதியே கிடையாது. இன்னைக்கு நம்ம மாயாப்பூர் போனோம்னா பெரிய பெரிய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. விதவிதமான பிரசாதம் இருக்கு. எல்லா வசதியும் இருக்கு. ஆனா ஒரு காலத்துல மாயாப்பூர்ல போனா அங்க தங்கவே முடியாது. அதுவும் மழைக்காலத்துல போயிட்டோம் அவ்வளவுதான். மழைக்காலத்திலும், குளிர்காலத்திலும் போயிட்டா அங்க வாழவே முடியாது. காலு நிலத்துல மழை பெஞ்சு நிலத்துல கால வச்சா முழங்கால் வரைக்கும் கால் உள்ள முட்டி வரைக்கும் கால் உள்ள போயிரும். ஃபுல்லா சகதி, சேறு, களிமண். கால் பூரா உள்ள போயிரும். கால வெளிய எடுக்கவே முடியாது. பெரும் துன்பங்கள், கஷ்டங்கள அனுபவிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து மாயாப்பூர் இந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு மந்திர். டிஓவிபி, டெம்பிள் ஆஃப் வேதிக் பிளானட்டேரியம். இந்த ஒரு கோயில் இன்னைக்கு வருதுன்னா, இப்படி ஒரு அழகான ஒரு தாமம். நம்ம எல்லாரும் போய் கீர்த்தனம் பாடி, நடனமாடி, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. இன்றைக்கு நம் ஸ்ரீதாம் மாயாப்பூரை அனுபவிப்பதற்கு அன்றைக்கு பக்தர்கள் தன் வேர்வை ரத்தமா சிந்திருக்காங்க. அன்றைக்கு வந்து குரு மகாராஜும் அவர் கூட இருந்தவங்க, பிரபுபாடி சீடர்கள், அந்த மாயாப்பூர்ல வந்து நெறைய பூச்சிகளுடைய தொல்லை இருக்கும். விஷ ஜந்துக்கள், பாம்பு, தேளு இந்த மாரி விஷ ஜந்துக்கள்லாம் சுத்தி காடு. சுத்தி காடு. கங்கையில வெள்ளம் வந்துச்சுன்னா, தண்ணி பூரா உள்ள வந்துரும். அந்த தண்ணீல பாம்பு வரும், தேளு வரும். பயங்கரமான விஷ ஜந்துக்கள்லாம். அப்புறம் அந்த தண்ணீல வந்து அத குடிச்சு, அந்த தண்ணிய குடிச்சு அங்க படுத்து எல்லாம் பண்ணி உடம்பெல்லாம் வியாதி. தோல் வியாதி வரும். தோல் வியாதிலாம் வரும். அதுவும் குறிப்பா மேற்கத்திய நாட்டுக்காரங்களுக்கு நம்முடைய சீதோஷணம் ரொம்ப கஷ்டம் பொறுத்துக்கொள்றது. அந்த மாரி உடல்லாம் வியாதி வந்து பெரும் கஷ்டத்துக்கு ஆளாகி, அதெல்லாம் பொறுத்துக்கொண்டு சில சீடர்களால் பொறுத்துக் கொள்ளவே முடியவில்லை. அவங்க நேரா பிரபுபாட்ட போயிட்டாங்க. பிரபுபாதா எங்களால இங்க இருக்க முடியாது. எங்களால மாயாப்பூர்ல இருக்க முடியாது. பயமா இருக்கு. எப்ப எப்ப பாம்பு வரும்னுலாம் சொல்ல முடியல. எப்ப என்ன வரும்னு சொல்ல முடியல. தோல் வியாதி எல்லாம் வருது. எங்களால நடக்க முடியல. காலெல்லாம் புண்ணு, சேத்து புண்ணு வந்துருச்சு. கால கீழ ஊன முடியல. இந்த உடம்பெல்லாம் புண்ணாயி அரிக்குது. அரிச்சு சொரிஞ்சு சொரிஞ்சு உடம்பெல்லாம் புண்ணாயிருச்சு. அங்க இருக்கவே முடியாது பிரபுபாதா. நாங்க இங்க இருக்க முடியல. பிரபுபா ஒரே ஒரு கேள்வி கேட்டார். நீங்கலாம் தூய்மை அடைய வேண்டாமா? நீங்க கிருஷ்ணாட்ட போக வேண்டாமா? அவ்வளவுதான். மௌனமா, அமைதியா திரும்பி போயிட்டார். நம்மளா இருந்தா ஓடிருப்போம். பிரபுபாட்ட சொல்லாமக்கலாம் ஓடிருப்போம். நம்ம நம்ம அங்க இருந்திருந்தோம், சொல்லாமக்கலாம் ஓடி போயிருப்போம். ராத்திரியோட ராத்திரியா பெட்டிய தூக்கிருவோம். ஆனா குரு மகாராஜா வந்து அன்றைக்கு பிரபுபாத் குடுத்த சேவை இன்று வரை வந்து இந்த உடல்நிலை சரியில்லாத காலத்திலும் கூட அந்த பிரபுபாவுடைய கனவு நினைவாக வேண்டும். அங்க ஒரு அற்புதமான கோயில் வரணும். அப்படின்னு அது பெரும் முயற்சி எடுத்து, சில நேரங்கள்ல பக்தர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு இதெல்லாம் ஏற்பட்டாலும், பிரபுபாவுடைய மூத்த சீடர் என்ற முறையிலும், ஜிபிசி அங்கத்தோட உறுப்பினர் என்ற முறையிலும், குரு மகாராஜா வந்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து, அரவணைத்து, அன்பு காண்பித்து, எந்த நான் வந்து என்னுடைய லைஃப்ல கிட்டத்தட்ட ஒரு 2006, 2002, 2004 20 ஆண்டு காலமாக என்னுடைய அனுபவத்துல ஒரு 20 ஆண்டு காலமா நான் குரு மகாராஜ பார்த்துட்டு இருக்கேன். அவரு கோவப்பட்டோ, அவர் யாராவது அவர் வந்து யாரையாவது குறை சொல்லியோ, அல்ல குறை சொன்னதை கேட்டுட்டு இருக்கிறதோ, யார் மேலயாவது கோவப்படுறதோ, அல்லது
அவர் வந்து யாரையும் வெறுக்கிறதோ இந்த மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. அவர் வந்து அவருடைய ஒரு வைஷ்ணவருக்கு உண்டான 26 குணங்கள், வைஷ்ணவருக்கு உண்டான 26 குணங்கள். அது எல்லாம் அழகா ஒருங்கே பெற்ற ஒரு ஒரு அற்புதமான ஒரு தூய என்ன சொல்றதுன்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல திதிக்ஷ்வா காருணிகா சுகிருத சர்வதேகினா அஜாத சாதரவ அ அஜ அஜ அஜாத சத்ரவ சாதவ சாது பூஷன். சாது பூஷன். பூஷன்னா அணிகலன், ஆபரணம். ஒரு சாதுவுக்கான ஆபரணம். ஒரு சாதுவுக்கான அணிகலன். ஒரு சாதுவுக்கான ஆபரணம், அணிகலம் எதுனா திதிக்ஷ்வா சகித்துக் கொள்றது. என்ன நடந்தாலும் சகித்துக் கொள்றது. யாரா வந்து குறை சொல்றாங்களா சகிச்சுக்குவார். குரு மகாராஜ் நீங்க வந்து தீட்சை குடுக்கக் கூடாது. நீங்க நெறைய பேருக்கு தீட்சை குடுத்துட்டீங்கன்னு ஜிபிசில வந்து குரு மகாராஜ் நீங்க தீட்சை குடுக்கக் கூடாது. ஓகே. ஜிபிசி என்ன கட்டளையிடுதோ அத இன்றைக்கு அவர் வந்து ஒரு குருமார்களே முதல் தரமான அதாவது பிரபுபாடைய சீடர்களே மூத்த சீடரா இருக்காரு. அன்று பிரபுபாதர் சொன்னாரு, நான் வேற ஜிபிசி வேற இல்ல. என்றைக்கு வந்து பிரபுபாதா வந்து ஜிபிசி இயக்க உறுப்பினர்கள வந்து சேர்த்தாரோ, அந்த உறுப்பினரை உருவாக்குனாரோ, அன்றைக்கு பிரபுபாதர் சொன்னாரு, நான் வேற ஜிபிசி வேற இல்ல. ஜிபிசி உடைய வார்த்தைய மதிக்காதவங்க என்ன அவமதிக்கிறது சமம். ஜிபிசி மெம்பர், ஜிபிசி உறுப்பினர்களுடைய வார்த்தையை மதிக்காதவங்க என்னை அவமதிப்பதற்கு சமம்னு பிரபுபாதர் சொன்னார். அதனால அந்த பிரபுபாதர் அன்று சொன்னது இன்று வரை அவருடைய சீடர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். அதிலேயும் குரு மகாராஜ் வந்து ஜிபிசி என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் அவ்வாறே செய்வார். சரி சன்னியாசம் குடுக்கக்கூடாதா? தீட்சை குடுக்கக்கூடாதா? குடுக்க மாட்டேன். இன்று அவர் அந்த ஒரு சில ஆண்டு காலம் தீட்சை குடுக்காம இருந்தார். அதுக்கப்புறம் ஜிபிசியே வந்து இல்ல நீங்க தீட்சை குடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் தொடங்குனார். பொறுமை. அவர் வந்து ஆர்கியூ பண்ணல. என்ன ஏன் குடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? எதனால குடுக்கக்கூடாது? ஒண்ணுமே சரி குடுக்கக்கூடாதா? சரி யாராவது சீடர்கள் வந்து தொந்தரவு பண்றாங்களா? அதை சகிச்சுக்குவார். 2 உயர்ந்த பக்தர்கள் சண்டை போட்டு குரு மகாராஜ்ட்ட வருவாங்க. மூத்த சீடர்கள். இவர் அவர் மேல புகார் சொல்லுவாரு. அவர் இவர் மேல புகார் சொல்லுவாரு. குரு மகாராஜ் பொறுமையா கேட்டு, யாரையுமே ஹர்ட் பண்ணாம 2 பேருக்கும் சமமான ஒரு நடுத்தரமாக இருந்து அவர்களை சமாதானப்படுத்தி, இதுல வந்து அவருக்கு சாதகமாவோ, இவருக்கு சாதகமானவோ என்றைக்குமே அவர் பேசியது. அவர் வந்து 2 சீடர்களும் வந்து கிருஷ்ண பக்தியில இருக்கணும். 2 பேருமே முன்னேற்றம் அடையணும். அப்படின்னு எவ்வளவு பொறுமையாக சகித்துக்கொண்டு அவங்க சொல்ற குற்றச்சாட்டு ஒருத்தர் குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுக்குவாங்க. அதையெல்லாம் பொறுமையா உட்கார்ந்து கேட்டு, அவங்கள சமாதானப்படுத்தி, இவங்க எப்படியாவது கிருஷ்ணருக்கு சேவை பண்ண வைக்கணும். அப்படின்னு அவரு பொறுமையின் சிகரம். பொறுமை, திதிக்ஷ்வா, சகிப்புத்தன்மை, சகித்துக் கொள்ளும். உடல்ல இவ்வளவு வேதனையும் சகிச்சிட்டு இருக்கிறாரு. அதே பெரிய விஷயம் இல்லையா? நமக்கு சின்ன சின்ன உடல் வியாதி வந்துட்டா நம்மளால சகிச்சுக்க முடியல. இந்த உடலை விட்டா போதுன்றது. ஆனா அவர் அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு பிரபுபாதர் எனக்கு நிறைய சேவை குடுத்திருக்கிறார். இன்னும் நான் நிறைய சேவை செய்ய வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டும். என் குரு மகாராஜுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்ற வேண்டும். அப்படின்னு வைராக்கியத்தோட, உற்சாகமா, ஆர்வமா இன்றைக்கும் அவர் செயல்பட்டு இருக்காரு. இன்று திதிக்ஷ்வா. காருணிகா, கருணை, கருணை, கருணை. அதாவது ஆன்மீக குருவானவர் நித்யானந்த பிரபுடைய பிரதிநிதியா இருக்காரு. நித்யானந்த பிரபு கருணையின் சொரூபம். குரு மகாராஜ் அப்படிதான். கருணையின் சொரூபம். அவரு இந்த வங்காளத்துல பிரச்சாரம் செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து ஒரு கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடிய பகுதி. வெஸ்ட் பெங்கால் டிஸ்ட்ரிக்ட் வந்து பெரும்பாலும் கம்யூனிஸ்டுகள் அதிகம். அந்த பகுதியில பிரச்சாரம் செய்து அத வந்து எல்லாரையும் கிருஷ்ண பக்தியில கொண்டு வரது பெரிய சவால். ஆனா குரு மகாராஜா வந்து அங்க இருந்து ஆரம்ப காலத்துல சைக்கிள்ல போய் வயல்ல வேலை பார்த்து எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. வயல்ல போய் வேலை பார்த்து, அப்புறம் அங்க இருக்கிற பெங்காலி கூட எல்லாம் பழகி, பெங்கால மொழி அவருக்கு எண்ணற்ற மொழிகள் தெரியும். ஆங்கிலம், ஸ்பானிஷ், பெங்கால் பல பல மொழிகள கத்து வச்சிருக்கு. அந்த பெங்கால்ல தங்கி இருந்து அந்த வங்காள மொழி கத்துக்கிட்டு, அங்க இருக்கிற மக்களை வங்காளத்துல பேசி, அவரோட அன்பாக பழகி, அவங்களுக்கு வந்து எல்லாம் கூட இருந்து சொல்லிக் குடுத்து, இன்றைக்கு வங்காள பக்தர்களுக்கு ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ்னா உயிரையும் குடுக்க தயாரா
நான் பார்த்திருக்கேன் எண்ணற்ற வங்காள பக்தர்கள. அப்படியே பயங்கர டெடிகேஷன். அப்படி ஒரு டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. குரு மகாராஜ் மேல அவங்க உயிரையே வச்சிருக்கிறாங்க. அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், நம்மல்லாம் என்ன குரு மகாராஜ் மேல பக்தி நமக்கெல்லாம் என்ன குரு பக்தி இருக்கு? குரு பக்தியே இல்ல. வங்காள வங்காள சீடர். குரு மகாராஜோட வங்காள சீடரோடு நம்மை ஒப்பிடும்போது, நமக்கு குரு பக்திலாம் ரொம்ப கம்மி. ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். ஒரு அ போன வருடம் போன வருடம் வந்து நான் வந்து பஹ்ரைனுக்கு ஒரு யாத்திரை போயிருந்தேன். அங்க வந்து நான் ஒரு பக்தர்கள் வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பிரச்சாரம் பண்ணிட்டு நான் கோயிலுக்கு வரேன். கோயில்ல தான் தங்கியிருக்கேன். எனக்கு கோயில்ல ரூம் குடுத்துருக்காங்க. அங்க தான் தங்கியிருக்கேன். அங்க வந்து அன்னைக்கு பெங்காலிஸோட ப்ரோகிராம் நடக்குது. வங்காள பக்தருடைய சத்சங்கம். நான் வரும்போது அவங்க ஒரு மீட்டிங் போட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 100, 150 பேர் இருப்பாங்க. அதுல ஆ அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100, 150 பக்தர்கள் இருப்பாங்க. வங்காள பக்தர்கள். இங்க இந்த பங்களாதேஷ் அங்கிருந்து போனவங்கலாம். அங்க பஹ்ரைன்ல இருக்கிறவங்க. அவங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் உட்கார்ந்து பார்க்கிறேன். நேரம் ஆயிட்டே இருக்கு. 8:30 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு. இது நைட்டு. அவங்க ஒரு 6 மணிக்கு புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. 6 மணிக்கு புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணி, புரோகிராம் 8 மணிக்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் மீட்டிங் போட்டாங்க. எனக்கு என்ன மீட்டிங்லாம் தெரியாது. ஏதோ மீட்டிங் பேசிட்டு இருக்காங்க. பேசுறாங்க. அந்த பிரபுஸ் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. மாதாஜிங்க, குழந்தைங்க, சின்ன பசங்க எல்லாம் சிலர் விளையாடுறாங்க, உட்கார்ந்துருக்காங்க. நான் பார்த்தேன் என்னடா இது? ஏன்னா அங்க வந்து டெம்பிள் ஹாலுக்கு வெளிய பிரசாதம் வச்சிருக்கு. நெறைய ட்ரம்ல வந்து சப்ஜி, தாலு, ரைஸு, சப்பாத்தி எல்லாம் பிரசாதம்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து நைட் 8, 8:30 மணிக்கு சாப்பிட வேண்டிய பிரசாதம். இவங்க பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தா 8:30 ஆச்சு, 9 ஆச்சு, 9:30 ஆயிப்போச்சு. என்னால பொறுத்துக்கவே முடியல. என்னடா இது? அப்படி என்னதான் இவங்க டிஸ்கஷன் பண்றாங்க? இங்க வெளியில பிரசாதம் இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க, மாதாஜிகள்லாம் இருக்காங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, சிறுவர்கள் இருக்காங்க, விளையாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன நேரா போனேன். அந்த அந்த டீம் லீடர், அந்த வங்காள பக்தருடைய லீடர் இருப்பார் இல்லையா? அவர்ட்ட போனேன். "பிரபு பிரசாதம் இஸ் வெயிட்டிங். மாதாஜிஸ் ஆர் தேர், சில்ட்ரன்ஸ் ஆர் தேர். அ அ நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க என்ன டிஸ்கஸ் பண்றீங்க? மே ஐ நோ வாட் வாட் யூ ஆர் டிஸ்கஸிங்? நீங்க எத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அவர் என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு, "பிரபு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குரு மகாராஜ் இஸ் கம்மிங் ஆன் Zoom." அவரு குரு மகாராஜ் Zoomல வரப்போறார். நேர்ல இல்ல. குரு மகாராஜ் நேர்ல வரல. நல்லா யோசிச்சுக்கோங்க. நேர்ல வரல. Zoomல. அந்த Zoom மீட்டிங்ல குரு மகாராஜ் வர்றதுக்கு, அதுக்கு என்ன பிளான் பண்ணலாம்? குரு மகாராஜ்ட்ட என்னலாம் நம்மட்ட அவருக்கு நம்ம சேவை பண்ணலாம்? குரு மகாராஜ்ட்ட என்னலாம் அந்த பிரீச்சிங் ரிப்போர்ட் குரு மகாராஜ் வந்து கேட்டா என்னென்ன சொல்லலாம்? எங்கெங்க பிரச்சாரம் பண்றோம்? எவ்வளவு பக்தர்கள் வந்திருக்காங்க? குரு மகாராஜோட ஹெல்த் எப்படி இருக்கு? இந்த மாரி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றாங்க. சோ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோ. குரு மகாராஜ் இஸ் கம்மிங் ஆன் Zoom. இத்தனைக்கும் அவர் Zoomல தான் வர்றாரு. அப்போ Zoomல குரு மகாராஜ் வர்றதுக்கே இவங்க 10 மணி வரைக்கும் மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா, குரு மகாராஜ் நேர்ல வந்தாங்கன்னா எப்படி இருக்கு பாத்துக்கங்க. தூங்கவே மாட்டாங்க. அவங்கலாம் தூங்கவே மாட்டாங்க. அப்பேற்பட்ட குரு பக்தி அவங்களுக்கு. நான் வந்து குரு பக்திய வந்து வங்காள பக்தர்ட்டருந்து கத்துக்கிட்டேன். குரு மேல எவ்வளவு பக்தியா இருக்கணும், எவ்வளவு விசுவாசமா இருக்கணும். குரு பக்தி மட்டும் இல்ல. வங்காளத்துல இருக்கிற பக்தர்கள்ட்ட கிருஷ்ண பக்தியும் கத்துக்கலாம். அவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பு. பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன கேம்ப் தான் இருக்கும். லேபர் கேம்ப். பஹ்ரைன், துபாய்லலாம் அபுதாபி, பஹ்ரைன், துபாய்ல சின்ன சின்ன லேபர் கேம்ப் இருக்கும். அந்த லேபருக்கு வந்து ஒரு சின்ன ரூம் குடுத்திருப்பாங்க. ஒரு ஷெட் மாரி ரூம் குடுத்திருப்பாங்க. அந்த ரூம்ல வந்து ஒரு 10, 30 லேபர்ஸ் தங்குவாங்க. அங்கேயும் குரு மகாராஜ் சீடர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க குரு பூஜை பண்றது, பிரசாதம் பண்ணி விநியோகம் செய்றது, ஆரத்தி பண்றது, பயங்கர டெடிகேஷன். அப்படி ஒரு அர்ப்பணிப்பு. இது வந்து குரு மகாராஜா வந்து அவங்கள எந்த அளவு கவர்ந்திருக்கிறார். அவருடைய தூய்மை மூலமாக, அவரது பிரச்சாரம் மூலமாக பெரும் அர்ப்பணிப்பு. பெரும் ஆச்சரியம் ஒரு நாள் எனக்கு நடந்தது. நான் ஒரு நாளு பொதுவாவே இஸ்கான பத்தி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ்கான்ல வந்து எல்லாம் படிச்சவங்க தான் வருவாங்க. இஸ்கான்ல வந்து பணக்காரங்க தான் வருவாங்க. இஸ்கானுக்கு நெறைய பணம் வரும். அங்க சாதாரண பாமர மக்கள்லாம் இருக்கும். அப்படிலாம் சில கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு நாள் பெங்கால்ல, சரி நம்ம இன்னைக்கு தாமத்துல வந்திருக்கோம். போய் ஷேவ் பண்ணலாம். ஷேவ் பண்ணிட்டு போய் கங்கையில குளிக்கலாம் அப்படின்ட்டு, ஷேவ் பண்றதுக்காக போறேன். அங்க ஒரு ஒரு ஷேவிங் கடை இருந்தது. ஹெட் ஷேவ் பண்ணலான்னு போனேன். தலைய சவரம் பண்றது. அங்க போனா ஒரு கட்டி மாலை போட்டு ஒரு பக்தர் இருந்தாரு.
என்ன பார்த்தோனே பிரபுஜின்னு சொன்னாரு. நான் போய் அந்த நாற்காலியில உட்கார்ந்துட்டேன். நாற்காலியில உட்கார்ந்து மேல பார்த்தா அங்க குரு மகாராஜோட ஃபோட்டோ இருக்கு. நான் வந்து ஜெயபிரதா மகாராஜ் சீடர். அவர் என் குரு மகாராஜ். அப்ப எல்லா தரப்பு மக்களும் படித்தவர், படிக்காதவர், ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம, அவருடைய கருணை வந்து எந்த அளவுக்கு பெங்கால்ல ரீச் ஆயிருக்குங்கிறத அங்க போனா நம்மளால உணர முடியும். எவ்வளோ நாமகாட்டால இருந்து, சிறு சிறு கிராமங்கள்ல இருந்து, கிராமங்கள், குக்கிராமங்கள், சின்ன சின்ன ஊர்கள்ல இருந்து பல ஊர்கள்ல இருந்து குரு மகாராஜ தரிசனம் பண்றதுக்காக, பகவான தரிசனம் பண்றதுக்காக, அவருக்கு சேவனம் பண்றதுக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள். அவங்களெல்லாம் எப்படி குரு மகாராஜ் அரவணைச்சு, எப்படி கொண்டு போறாரு, ஒரே பிரமிப்பு, ஆச்சரியமா இருக்கு. பிரமிப்பு, ஆச்சரியம். படிச்சவங்க, படிக்காதவங்க பலதரப்பட்ட பக்தர்கள் வருவாங்க. நீங்க மாயாப்பூர்ல போய் பாருங்க. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. எவ்வளவு பெங்காலிஸ் வந்து நீங்க வீக்கெண்ட்ல போனீங்கன்னா, வெள்ளி, சனி, ஞாயிறுலாம் போனா ஆயிரக்கணக்கான பெங்காலிஸ் வருவாங்க. கூட்டம் கூட்டம். அவங்கள எல்லாம் அரவணைச்சு, ரொம்ப கருணையோட அவங்ககிட்ட சகிப்புத்தன்மையோட அவங்களுக்கு பக்திய சொல்லிக் குடுத்து, அந்தந்த பக்தர்கள ஒரு குழு பண்ணி, அந்த குழு மூலமா நாமகாட்டா மூலமா பிரச்சாரத்த வந்து விரிவடைய செய்து, இன்னைக்கு கொல்கத்தா முழுவதும் பிரம்மாண்டமான ரத யாத்திரை. ஜெகநாத பூரியில எப்படி ரத யாத்திரை நடக்குமோ, அது போல பிரம்மாண்டமான ரத யாத்திரை கொல்கத்தா நகரத்துல. இதெல்லாம் வந்து குரு மகாராஜோடைய அவர் வந்து ரத யாத்திரையினுடைய நாயகன். ரொம்ப அற்புதமா அதெல்லாம் பண்ணி இன்னைக்கு வந்து கொல்கத்தால, வெஸ்ட் பெங்கால்ல வந்து இன்னைக்கு பிரச்சாரம். அந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் தகர்த்து, இன்னைக்கு பிரச்சாரம் கொடிகட்டி பறக்குதுன்னா, அது வந்து மகாபுருடைய கருணையும், நித்யானந்த கருணையும் முழுமையா பெற்றவர் குரு மகாராஜ். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பிரபுபாதால ஆசீர்வதிக்கப்பட்டவர். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆச்சாரியர். அதாவது சைத்தன்ய சரிதாமிர்தத்துல ரொம்ப அழகான ஒரு லீலை. சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் செய்யறதுக்காக வருஷம் வருஷம் வங்காளத்திலிருந்து பக்தர்கள்லாம் வருவாங்க. அவங்க சிவானந்த சேனங்கிற பக்தருடைய ஆச்சாரியருடைய தலைமையில எண்ணற்ற வங்காள பக்தர்கள் ஜெகநாத பூரிக்கு வருவாங்க. ஏன்னா அப்ப சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்து ஜெகநாத பூரியில தங்கி இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு பார்க்கறதுக்காக வருவாங்க. அப்ப பார்த்த உடனே முதல்ல ஒரு கேள்வி கேட்பாங்க. மகாபிரபு, வைஷ்ணவர்னா யாரு? யாரு வைஷ்ணவர்? உடனே மகாபிரபு சொல்லுவாரு, யார் வந்து ஒரு முறையாவது ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே அப்படின்னு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்றாரு அவர் வைஷ்ணவர். ஓ! ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னா அவர் வைஷ்ணவரா? ரொம்ப சந்தோஷம். பின்ன அடுத்த வருஷம் வந்தாங்க. அதே கேள்விதான் கேட்கிறேன். மகாபிரபு யார் வைஷ்ணவர்? இந்த முறை சைதன்ய மகாபிரபு என்ன சொன்னாரு? யாரு தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே இந்த மகா மந்திரத்த யாரு தொடர்ந்து உச்சரிக்கிறாங்களோ அவர் வைஷ்ணவர். ஓ! அப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரம் தொடர்ந்து உச்சரிச்சா அவர் வைஷ்ணவர். சரி, ஓகே. 3வது முறை வந்தாங்க. அப்போ அதே கேள்விக்கு மகாபிரபு யார் வைஷ்ணவர்? அப்ப மகாபிரபு சொன்னாரு, யாரை பார்த்தால் உடனே ஒருத்தரை பார்த்த மாத்திரத்துல யாரை கண்டால் உடனே நம் ஹிருதயத்துல பக்தி தோன்றுமோ, பகவான் மேல அன்பு உதிக்குமோ, அவர்தான் வைஷ்ணவர். யார பார்த்தா உடனே நம்ம இதயத்துல கிருஷ்ண உணர்வு விழிப்படையுமோ, அவரே வைஷ்ணவர். இப்போ ஒரே கேள்விதான். ஒரு தடவ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னாலும் வைஷ்ணவர்னாரு. தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னாலும் வைஷ்ணவர்னாரு. யார பார்த்தா உடனே நமக்கு இதயத்துல கிருஷ்ண உணர்வு விழிப்படையுமோ, அவர்தான் வைஷ்ணவர். அப்ப என்ன அர்த்தம்? நாம் படிப்படியாக ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைந்து தூய பக்தராகும். இது நான் வந்து கண்கூட வந்து பார்த்தேன் குரு மகாராஜ் கிட்ட. எப்படின்னா, நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு பக்தர் அவரு பக்தர் ஆகல. அவர் ரொம்ப நாளா கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு இருந்தோம். அவர் ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஒரு பிரிண்டிங் பிரஸ். அவர் வந்து நாங்க ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டு இருந்தோம். நீங்க கோயிலுக்கு வாங்க. அங்க பகவான் இருக்காரு. நீங்க தரிசனம் பண்ணலாம். பிரசாதம் சாப்பிடலாம். பக்தர் சங்கம் எடுத்துக்கலாம். இந்த மாரி நம்ம அடிக்கடி அ வெளியில மக்கள சந்திக்கும்போது, அவங்கள இன்வைட் பண்ணுவோம் கோயிலுக்கு. அவரு வந்து நான் வரேன், இப்ப வரேன், அப்ப வரேன். எனக்கு நேரம் கிடைக்கல. நேரம் கிடைக்கும்போது வரேன். இப்படியெல்லாம் சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தாரு. நாமளும் பல முறை போய் கூப்பிடுறோம். பக்தர்கள்லாம் பல முறை போய் கூப்பிடுறாங்க. பிரபு நீங்க கோயிலுக்கு வாங்க, பக்தர் சங்கத்துக்கு வாங்க, அ நாம ஜெபம் பண்ணுங்க, கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவரு இப்ப வரேன், அப்புறம் வரேன், எனக்கு நேரம் கிடைக்கல, எனக்கு பிஸியா இருக்கு. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம்
ஒரு நாளு குரு மகாராஜ் வந்து சஃபாரி யாத்திரை பக்தர்களோட சஃபாரி யாத்திரை அப்ப இந்த மாரி வெளிநாட்டுல இருந்து நெறைய பக்தர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டோனே அவரு தரிசனம் பண்றதுக்காக வந்தாரு. அப்ப வந்தாரு. அதுவரைக்கும் வராதவரு, இந்த மாரி ஏதோ பக்தர்கள்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்களாம். ஒரு ஆன்மீக குரு யாரோ வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கலாம். அவ்வளவுதான். அன்றைக்கு வந்து முதல் முறையாக ஒரு குரு மகாராஜ் சந்திக்கிறார். குரு மகாராஜ் பேசவெல்லாம் இல்ல. அவரு வந்து தூரத்துல இருந்து குரு மகாராஜ தரிசனம் பண்ணாரு. குரு மகாராஜ்ட்ட பேசவெல்லாம் வரல. குரு மகாராஜ் தரிசனம் பண்ணாரு அவ்வளவுதான். அடுத்த நாள்ல இருந்து ரெகுலரா ஒரு கோயிலுக்கு வர ஆரம்பிச்சுட்டாரு. மீசை எடுத்துட்டாரு, திலக் போட்டாரு, வைஷ்ணவரு இன்னைக்கு வந்து தீட்சை எல்லாம் வாங்கி பெரிய பொறுப்பான சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். யார பார்த்தா உடனே இதயத்துல கிருஷ்ண உணர்வு விழிப்படையுதோ அவர்தான் வைஷ்ணவர். சோ குரு மகாராஜ் வந்து அப்பேற்பட்ட பக்தர். அவர் பேசலாம் வேண்டாம். ஜஸ்ட் அவர் முன்னாடி வந்து நின்னா போதும். அப்படியே எதிர்கால இருக்கிறவங்கள கவர்ந்து விடுவார். அப்படி ஒரு தூய்மை அவர் இடத்துல. அப்படி ஒரு தூய்மையான ஆச்சாரியர். ஒரு தூய வைஷ்ணவர். பிரபுபாவுடைய மூத்த சீடர். 50 ஆண்டு காலம் சந்நியாசம் பயிற்சி பண்றார். இது அவ்வளவு சாதாரணமான ஒரு எளிமையான காரியமே அல்ல. 50 ஆண்டு காலம் சன்னியாசியா இருக்காரு. தூய பக்தரா இருக்காரு. பிரபுபாதர் தனக்கு கொடுத்த கட்டளையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக கவனமாக இன்றும் சிரத்தையோடு நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார். பல்வேறு சோதனைகள் உடலால, சில நேரம் பக்தர்களாலும் பல பல பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டாலும், பக்தர்களுக்குள்ள வந்து சீடர்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல, சீடர்களால வந்து பல்வேறு தொந்தரவுகள்லாம் வந்தாலும், அதெல்லாம் சமாதானம் செய்து, இன்றைக்கு வந்து அப்படியே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு சென்டர் ஆக்சில் மாரி. இப்போ ஒரு ஒரு வீல்ல வந்து ஒரு சென்டர் ஆக்சில். அந்த சென்டர் ஆக்சில் தான் அந்த வண்டிய இழுத்துட்டு ஒரு அச்சாணி போல அச்சாணி. ஒரு இயந்திரத்துக்கு ஒரு 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 வண்டிக்கு அச்சாணி வந்து எப்படி ஒரு மையமா இருக்கோ, அதுபோல இஸ்கான்ல வந்து இன்னைக்கு திரு ஜெயபிரகாசன் குரு மகாராஜ் அவர் ஒரு சென்டர் ஆக்சிலா இருக்கு. ஒரு அச்சாணியா இருந்து பிரபுபாதருக்கு பிறகு தன்னுடைய ஆன்மீக சகோதரரோடு இணைந்து கைகோர்த்து, அவங்கள எல்லாம் வந்து அரவணைத்து, இந்த இயக்கத்தோட ஒரு அச்சாணியாக சுழன்று கொண்டிருக்கிறார். இன்றும். அதனால அவர நம்ம தரிசனம் செய்யறதே பெரும் பாக்கியம். அவர தரிசனம் செய்யறதே பெரும் பாக்கியம்னா, அவர்ட்ட பேசி இருந்தா அத விட பெரும் பாக்கியம். அவரோட பழகி இருந்தா அத விட பெரும் பாக்கியம். அவரே நமக்கு குருவா கிடைக்கப்பெற்றா, நாம் என்ன பாக்கியம் செய்தோமோ, நாம் பிறந்த பயனை அடைந்து விட்டோம்னு சொல்லலாம். யார் வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல இஸ்கான்ல வந்து ஒரு உண்மையான ஒரு தூய பக்தர், ஒரு வைஷ்ணவர குருவா ஏத்துக்கிட்டாங்களோ, அவங்க வந்து பிறந்த பயனை அடைந்து விட்டார்ன்னே சொல்லணும். நம்ம பிறவி பயனை அடைஞ்சாச்சு. இனி ஒண்ணே ஒண்ணு தான் பாக்கி இருக்கு. அவங்க சொல்றத அப்படியே செஞ்சா வேற ஒண்ணும் புதுசாலாம் கண்டுபிடிக்க வேண்டாம். புதுசா ஒண்ணும் செய்ய வேண்டாம். நம்ம ஆன்மீக குரு நமக்கு என்ன கட்டளை இடுகின்றாரோ, பிரபுபாதர் நமக்கு என்ன சொல்லிக் குடுத்திருக்கிறாரோ, அதை அவ்வாறே செய்து வருவோமேயானால், நாம் பகவானிடம் திரும்பி செல்வது உறுதி. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதனால நமக்கு கிடைச்ச குரு, நமக்கு கிடைத்த குருமார்கள், இஸ்கான்ல இன்னைக்கு குருமார்கள் இருக்காங்க. இந்த மாரி குருமார்கள், பிரபுபாதர நம்ம நேர்ல சந்திக்க முடியலைனாலும், பிரபுபாதருடைய பிரதிநிதியாக, பிரபுபாதர்ட்ட இருக்கிற குணங்களை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தூய வைஷ்ணவர்கள், குருமார்களை நாம் சந்திக்கிறது, அவங்க காலத்துல நான் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிறது பெரும் பாக்கியம். இன்னைக்கு வந்து நம்ம கைய உயர்த்தி, மார்பை தட்டி, கைய உயர்த்தி சொல்லலாம். நானும் ஜெயபிரகாச சாமி குரு மகாராஜ் காலத்துல வாழ்ந்திருக்கேன். நான் அவருடைய சீடன் அப்படின்னு பெருமிதம் கொள்ளலாம். நான் வந்து திரு ஜெயபிரகாச சுவாமியோட குரு மகாராஜோட சீடன். நான் அவர் காலத்துல வாழ்ந்திருக்கேன். நான் அவருடைய சீடனா இருந்திருக்கேன். அவர பார்த்திருக்கேன். அவர் கூட பேசியிருக்கேங்கிறதுல பெருமிதம் கொள்ளலாம். அப்போ இந்த வாழ்க்கை வந்து இந்த கிடைத்தற்கு அரிதான மனித வாழ்க்கை. எவ்வளோ இந்த இந்த உடல்ல இருக்கிற ஆன்மா, நம்ம உடலில் இருக்கும் ஆன்மா வந்து எவ்வளோ நினைவு கெட்டாத காலமா புலன்பத்துக்காக நம்ம குடுத்துட்டோம். நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே இந்த ஜீவாத்மா வந்து தன் வாழ்க்கையை புலன்பத்துக்கு புலன்போம் போய் அதுல ஏமாற்றம் தோல்விதான். அப்பேற்பட்ட வீழ்ந்த ஆத்மாவை, கீழியான ஆத்மாவை அப்படி கைய பிடிச்சு தூக்கி நான் இருக்கேன்.
நான் இருக்க உன்னை பகவான்கிட்ட கூட்டிட்டு போறேன், கவலைப்படாத, தயவுசெய்து எழுந்துரு, குறைந்தபட்சம் 16 மாலை ஜெபம் செய்யி, 4 விதிமுறை கடைபிடி, ரோப்பார் இயக்கத்துக்கு உன்னால இயன்ற சேவைகளை பண்ணுன்னு நம்மளை கையை பிடிச்சு தூக்கி மார்போடு தழுவிக்கொண்டு தோளோட தோள் சேர்த்து அப்படி அரவணைத்து, நம்ம தகுதி இல்லாதவங்க, எந்த ஒரு தகுதி இல்லைனாலும், கீழ்நிலையான ஆத்மாவா இருந்தாலும், நாம் பண்ணக்கூடிய குற்றங்கள், குறைகள், பிழைகளை எல்லாம் பொறுத்துக் கொண்டு, எப்படி ஒரு தந்தை தன் மகனை அரவணைத்து அன்பு செய்து அப்படியே வழி நடத்துவாரோ, அது போல இன்றைக்கு திரு ஜெயபிரகாசன் குரு மகாராஜ் அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு சிறந்த உதாரணமாகும். நம்ம கண்ணு முன்னாடி வாழக்கூடிய உதாரணமாகும். கவலைப்படாதீங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் பகவான் கைவிட மாட்டாரு. கிருஷ்ணர் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையும், உற்சாகத்தையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம் கண்ணு முன்னாடி இதுல யாருமே மாற்று கருத்து சொல்லவே முடியாது. இல்ல, இல்ல அப்படின்னு மாற்று கருத்தே சொல்ல முடியாது. நம்ம கண்ணு முன்னாடி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் இந்த சரீரம் அல்ல ஆத்மா என்று கண்ணு கண்ணு முன்னாடி உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தூய பக்தர், தூய ஆச்சாரி. அதனால அவர் காலத்துல வாழ்றதே பெருமைனா, குரு மகாராஜுடைய காலத்துல வாழ்றதே பெருமை அப்படின்னா, அவரை என் குருவாக பெற்றிருப்பது நான் செய்த பாக்கியம். என்ன தவம் செஞ்சோமோ, எந்த காலத்துல என்ன புண்ணியம், என்ன பாக்கியம் பண்ணமோ, இப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியர் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால நம்ம அந்த ஒரு அரிய வாய்ப்பு, யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு. இதை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு, நம்மால் இயன்ற அளவு இந்த உடல், பொருள், ஆன்மா இதெல்லாம் ஆன்மீக குருவுடைய சேவைக்காக அர்ப்பணித்து, குரு மகாராஜை திருப்திப்படுத்துவோமே ஆனால், நாம் ஆன்மீக பாதையில் வெற்றி அடைவது 100% உறுதி. சரி பிரபு, அப்ப குரு மகாராஜ் எப்படி திருப்தி அடைவார்? நான் எப்படி என்கிட்ட குரு மகாராஜ் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் எப்படி அவரை திருப்திப்படுத்துறது? நாம் எல்லோரும் இஸ்கான்ல இருக்கிற பக்தர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒருவருக்கொருவர் அன்பு பரிமாற்றம் செய்து கொண்டு, அன்பாக, பணிவாக ஒரு சீடருக்கும், ஒரு குருவுடைய சீடருக்கும் மற்ற சீடர்கள் மரியாதை கொடுத்து எல்லோரும் ஒற்றுமையாக சேவை செய்வோமேயானால், நமது ஆன்மீக குருமார்கள் கட்டாயம் திருப்தி அடைவார்கள். ஆன்மீக குருமாருக்குள்ள பேதம் காணாமல், இது குரு மகாராஜுக்கு பிடிக்கவே செய்யாது. ஆன்மீக குரு என்னுடைய குருவுடைய சகோதரர், ஆன்மீக சகோதரர். நம் குருவுடைய ஆன்மீக சகோதரியும் நாம் குருவை எவ்வாறு நடத்துகிறோமோ, அவரிடம் எவ்வாறு அன்பு செய்கிறோமோ, அதே போல் அன்பு செய்ய வேண்டும் என்று விரும்புவார். அதே போலதான் எல்லா சீடர்களும் ஒற்றுமையாக இருந்து அன்பு பரிமாற்றம் செய்து கொண்டு ஒன்றாக நாம் வேதம் காணாமல், வேற்றுமை காணாமல் சேவை செய்வோமானால் ஆன்மீக குருமார்கள் நம்மை திருப்தி அடைவார்கள். அதனால நம்ம குருவுக்கு செய்ய வேண்டிய ஒரு சிறந்த ஒரு சேவை என்னன்னா, நாம் எல்லாம் ஒற்றுமையா இருந்து, கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். கருத்து வேறுபாடு வரத்தான் கலியுகத்துல கட்டாயம் கருத்து வேறுபாடுகள் வரும். கருத்து வேறுபாடு வரும், ஏற்றத்தாழ் எல்லாமே வரும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாம நம்ம குரு மகாராஜ் பிரபுபாருக்கு என்னெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறாரோ, உறுதிமொழி எடுத்துட்டு இருக்காரோ, அதுக்கு நம்மளால இயன்ற அளவுக்கு குரு மகாராஜுக்கு சேவை செய்து, அவருடைய கருணையை பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தை பெறுமையானால், நாம் ஆன்மீக குருவை திருப்திப்படுத்துவதே நம் வாழ்க்கையின் குறிக்கோள் என்று வாழ்வோமே ஆனால், கட்டாயம் நாம் ரொம்ப பாக்கியசாலிகள். இந்த பிரிவிலே நம்ம பகவான் திரும்ப போயிடும். அதனால நம்ம எல்லாரும் திரு ஜெயபிரகாசாமி குரு மகாராஜோடைய தாமரை பாதத்துல பிரார்த்தனை செய்வோம். குருதேவா, என்ன நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன். என்கிட்ட ஒரு யோகிதையும் இல்ல, ஒரு தகுதியும் இல்ல. யோகியாதா விசாரே கிச்சு நகி பாய் தொமாரா கருணா சாரா. குரு மகாராஜா, என்ன நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. கிருஷ்ணரை பற்றி பேசுறதுக்கோ, கேட்கறதுக்கோ, கிருஷ்ணரை வழிபடுறதுக்கோ எந்த ஒரு தகுதியும் இல்ல. உங்க கருணையை தான் நான் நம்பி இருக்கேன். தவ கருணனா வைபே காண்டியா காண்டியா பிராணன ராகி போவாரா. உங்க கருணை மட்டும் எனக்கு கிடைக்கலனா, இந்த தலையை போய் செவுத்துல முட்டி 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 இந்த உடம்ப மாச்சிக்க வேண்டியதான். எனக்கு வேற வழியே இல்ல. அதனால நம்ம ஆன்மீகனுடைய கருணையே நம்பி இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில என்ன அதிசயம் நடந்தாலும், என்ன அற்புதம் நடந்தாலும், அது முழுக்க முழுக்க ஆன்மீகனுடைய கருணையே தவிர வேறொன்றும் இல்லை. இப்ப ஒரு அழகான பாட்டு பாடணும். வைஷ்ணவ தாக்கூர், ஏகாக்கி அமாரா நகி பாயா பாலா ஹரிநாமா சங்கீர்த்தானே
तुम्ही कृपा कोरी श्रद्धा बिंदु दिया देखो கிருஷ்ண நாமதானே. ஓ வைஷ்ணவ தாக்கூரரே, எனக்குன்னு சக்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கோ, பகவான் நாமத்தை ருச்சிக்கிறதுக்கோ, பகவான் நாமத்தை அனுபவிக்கிறதுக்கோ, எனக்கு ஒரு அருகதையும் இல்ல, ஒரு சக்தியும் இல்ல. எனக்கு ருச்சியே வரமாட்டேங்குது. எனக்கு ஹரிநாமத்துல ருச்சியே வரல. அப்ப என்ன பண்றது? உங்க கருணையத்தான் நம்பியிருக்கேன். ஸ்ரத்தா பிந்து தியா. உங்க கருணையில ஒரு துளி எனக்கு கிடைச்சதுன்னா போதும். என்னாகும்? எனக்கு ஹரிநாமத்துல நம்பிக்கை வரும். கிருஷ்ண பக்தியில நம்பிக்கை வரும். சேவையில நம்பிக்கை வரும். உற்சாகம் வரும். அதனால இந்த ஹரிநாமம் மிகப்பெரிய சொத்து. அத நீங்க தான் குடுக்க முடியும். கிருஷ்ணா உங்களுடையவர். கிருஷ்ணா சே தோமாரா, கிருஷ்ணா தீதே பாரோ, தோமாரே சாகாதே ஆச்சே. আমি তো কাঙ্গালা, கிருஷ்ணா கிருஷ்ணா போலே, தாய் தவ பாச்சே பாச்சே. ஓ குருநாதா, கிருஷ்ணா உங்களுடையவர். ஓ வைஷ்ணவ தாக்கூரரே, கிருஷ்ணர் உங்களுக்கு சொந்தமானவர். அவரை நீங்க தான் குடுக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. அவரை நீங்க தான் குடுக்க முடியும். அதனால நான் உங்க பின்னாடி ஓடி வரேன். கிருஷ்ணர் எனக்கு குடுங்க, கிருஷ்ணர் எனக்கு குடுங்க. அதனால நமக்கு தூய பக்தி தொண்டு வேணும். கிருஷ்ண பிரேமம் வேணும். அப்புறம் வந்து எனக்கு பக்தியில உறுதி வரணும். நாமத்துல ருச்சி வரணும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக குருட்ட தான் அந்த சாவி இருக்கு. என் இதயத்தை திறக்கிற சாவி வந்து ஆன்மீக குருட்ட தான் இருக்கு. அதனால நம்ம வந்து குரு மகாராஜோடைய தாமரை திருப்பாதங்கள்ட்ட பிரார்த்தனை செய்வோம். குரு மகாராஜா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு தகுதியான சீடனா இருக்கணும். நேர்மையான சீடனா இருக்கணும். உண்மையான சீடனா இருக்கணும். உங்க இதயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் எனக்கு குடுங்க. உங்களுக்கு சேவை பண்ணக்கூடிய கருணை எனக்கு குடுங்க. நான் எப்பவுமே உங்களுடைய சேவகனா இருக்கணும். எனக்கு வந்து நாமத்துல ருச்சி குடுங்க. எனக்கு வந்து கிருஷ்ண பக்தியில வந்து ஆர்வத்த குடுங்க. எனக்கு பாகவதம் படிக்கிறதுல, கேட்கறது ஞானத்தையும், ஆர்வத்தையும், பக்தியும் குடுங்க. அப்படின்னு குரு மகாராஜ் இதைத்தான் நாம் மன்றாடி வேண்டி பிரார்த்திக்க வேண்டும். இப்படி நம்ம வந்து ஆன்மீக குருவுடைய தாமரை பாதங்களை எப்பவுமே பற்றிக் கொண்டு, அவருடைய கருணையை வந்து பிச்சை எடுக்கும். பிச்சைக்காரன். குரு முன்ன நான் பிச்சைக்காரன். குருதேவா எனக்கு பிச்சை போடுங்க. என்ன பிச்சை போடுங்க? உலகத்திலே கிடைக்காத அவர்தான் பிச்சை போட முடியும். அவர் பெரிய கோடீஸ்வரன். ஏன்னா அவர் கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணருடைய பிரேமத்தை ஒரு கிடங்கா வச்சிருக்காரு. ஒரு டெப்போவே இருக்கு அவர்கிட்ட. அதை யாரால பிச்சை போட முடியும்? அவர்தான் நமக்கு பிச்சை போடணும். இப்ப கிருஷ்ண பக்தி நம்ம குருமாட்ட தான் பிச்சை கேட்கணும். குரு மகாராஜ் எனக்கு உங்க கருணையை கொடுங்க, பிச்சையா கொடுங்க. நான் உங்க முன்னாடி ஒரு பிச்சைக்காரன். யாசகம் கேட்கிறேன். எனக்கு உங்க கருணையை கொடுங்க. எனக்கு உங்க சங்கத்தை கொடுங்க. எனக்கு உங்க ஆசீர்வாதம் கொடுங்க. எனக்கு உங்க அன்பு கொடுங்க. எனக்கு எனக்கு வந்து உங்களுடைய உங்களுடைய நிறைய இந்த மாதிரி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு எப்பொழுதுமே வந்து நாம் ஆன்மீகருடைய தாமரை திருப்பாத்தை பற்றி கொண்டு அவருடைய கருணை வேண்டி யாசிப்போமே. ஆனால் அவருடைய அருளால, அவருடைய கருணையால, அவருடைய ஆசீர்வாதத்தினால நாம் இவை அனைத்தையும் பெறலாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீகரை திருப்தி செய்வதற்காக நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். நல்ல சீடரா, உண்மையான சீடரா இருந்து நேர்மையான முறையில எந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாம உண்மையாக நான் என் குரு எனக்கிட்ட கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டும். இந்த கிருஷ்ண பக்திக்கு நாம் உண்மையானவனா இருக்க வேண்டும். நான் திரும்பி அதேதான். நாம் நல்ல சீடனாக இருந்தால் அல்லாது நாம் நல்ல பக்தனாக முடியாது. நாம் நல்ல சீடராக வேண்டும். அப்போதான் நாம் நல்ல பக்தராகும். அதனால நம்ம வந்து குருவுடைய கடாட்சம் நமக்கு எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம். जय सिद्धावत तिरु जयपदा स्वामी गुरु महाराज व्यास पूजा महोत्सव की, श्री गुरु महाराज की, शिल प्रभुपाद की, गौर प्रेमानंदे।